வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை பொள்ளாச்சி தாலுகாவை பிரித்து கிணத்துக்கடவு தாலுகா 2012 உருவாக்கப்பட்டது. இங்கு யூனியன் ஆபீஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்கள் இட நெருக்கடியில் செயல்பட்டு வருகின்றன. இதை கருத்தில் கொண்டு கடந்த 2013ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தாலுகா அலுவலக கட்டிடத்திற்கான பணிகள் தொடங்கி 80% நிறைவடைந்துவிட்டன. கடந்த 2014ஆம் ஆண்டு நிலம் வழங்கிய கரியகாளியம்மன் கோயில் தர்மகர்த்தாக்கள் சிலர் உரிய இழப்பீடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் பணிகள் முடங்கின. தொடர்ந்து ஆட்சிகள் பல மாறியும் ஆண்டுகள் பல கடந்தும் அரசு நிர்வாகம் மேல் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அரசு நிர்வாகம் இந்த அளவிலே போயிட்டுருக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் அதே தான் ஆயிட்டுருக்குது. அதனால் மக்கள் எதிர்பார்க்கிறது நிர்வாகம், சீரான நிர்வாகம், விரைவான நிர்வாகம் இருக்கிற ஆட்சியை தான் நாங்கள் அந்த அதிகாரிகிட்ட வேலை வாங்குகிற ஆட்சியத்தை நாங்கள் எதிர்பார்க்குங்கிறது இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் வரிப்பணம் எப்படி வீணாகுதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இப்போது அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட கட்டடத்தை சுத்தம் செய்யணுன்னா அதில் ஏகப்பட்ட உபகரணங்கள் திருட்டு போயிருக்குது. கதவு நிலவெல்லாம் அடைச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. அது கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு அதையெல்லாம் அந்த புதர் மண்டி கிடக்குது. அந்த புதரை சுத்தம் பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் ஆகு. அந்த கட்டடத்தை மீட்டெடுப்பதற்கு செய்கிற செலவு மீன் செலவு, அப்படி மக்கள் வரி பணம் அந்த வகையில் செலவாகுது. அதே போல் அந்த நிலத்திற்கு அன்னைக்கு நிர்ணயம் பண்ண 67 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு போய் சேரல. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துல மெயின் ரோட்டில், பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் 2 ஏக்கர் நிலம் அதுக்கு பண்ணது மிக குறைவு. அது போய் சேரல. இன்றைக்கி அதனுடைய விலை, மார்க்கெட் விலை என்ன? அப்போது அந்த கோயில் கரிகாளியம்மன் கோயிலுக்கு தான் அது இழப்பு. இந்த சூழ்நிலையில் இப்படி கோயிலுக்கும் வருமான இழப்பு, மக்களுக்கு வரி பணமும் வீணாகுது. இந்த நிகழ்வுகளை மாநில அரசாங்கத்தோட கவனத்துக்கு யாருமே கொண்டு போகல. அதுதான் கொடுமை. எந்த அரசியல் கட்சியும் இதுவரை அதை பற்றி பேசலை. ஏன்னா அது என்ன காரணம்னே தெரியல. புதியதாக அமைக்கப்பட்ட கட்டிடம் புதர் மண்டி காணப்படுகிறது. விஷ ஜந்துக்களின் புகலிடமாக மாறிவிட்டது. இதற்கிடையே கோயில் தர்மகர்த்தாக்கள் சிலர் தொடர்ந்த வழக்கை விசாரணை நடத்திய ஹைகோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. எனினும் கட்டிட பணிகளை துவங்காமல் அரசு நிர்வாகம் ஆண்டு கணக்கை இழுத்தடிப்பு செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பழைய தாலுகா அலுவலகத்தில் நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட மக்கள் வருவதால் போதிய இடவசதியின்றி தவிக்கின்றனர். நாற்காலி போடக்கூட இடமில்லாமல் அதிகாரிகள் நின்று கொண்டே வேலை செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மக்கள் நலன் கருதி புதிய தாலுகா ஆபீஸ் கட்டுமான பணிகளை உடனே துவங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். திருச்சி டாக்டர் ஜி விஸ்வநாதன் மருத்துவமனை சார்பில் நவீன ஹோல்மியம் லேசர் கருவி அறிமுக நிகழ்ச்சி நடந்தது. மருத்துவமனை சேர்மன் டாக்டர் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார். IMA முன்னாள் தேசிய துணைத் தலைவர் அஷ்ரப், இந்திய அறுவை சிகிச்சை சங்க சேர்மன் டாக்டர் ஜமீர் பாஷா ஆகியோர் ஓல்மியம் லேசர் கருவியை அறிமுகம் செய்தனர். சிறுநீரக சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணசாமி கண்ணன் பேசுகையில், சிறுநீரக பாதையில் கற்களை அடைப்பது, விந்து காப்பி வீக்கத்தை அகற்றுவதற்கு 100 வாட் ஓல்மியம் லேசர் கருவி சிறந்தது. இதை பயன்படுத்தி ஹோலப் சிகிச்சை மூலம் ரத்தமின்றி காயமின்றி சிகிச்சை வழங்க முடியும். இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளிகள் விரைவாக வீடு திரும்பலாம். உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன மருத்துவ தொழில்நுட்பமான ஹோலப் சிகிச்சை திருச்சி டாக்டர் ஜி விஸ்வநாதன் மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்படுகிறது என்றார். நிகழ்ச்சியில் டாக்டர் அஷ்ரப் பேசுகையில், மருத்துவ தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மருத்துவத் துறையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வலியில்லாமல் குறைந்த நாட்கள் மருத்துவமனையில் தங்குவது, சிறந்த சிகிச்சை மற்றும் மனிதாபிமானத்துடன் கூடிய கவனிப்பு ஆகியவை நோயாளிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்றார். நிகழ்ச்சியில் டாக்டர்கள் ஜவஹர், பரத் வெங்கட், ஏமமாலினி, விஸ்வநாதன், பாலபிரசன்னா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராஜஸ்தான் ஜோத்பூரில் கடந்த 15ஆம் தேதி 78வது ராணுவ தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து 8 ராணுவ பிரிவுகள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் முதல் பரிசுக்கான கோப்பையை கைப்பற்றியது. போர்வீரர் நடனம், அழகிய அணிவகுப்பு, கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலையான களரி பயிற்சி ஆகியவற்றால் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வீரர்கள் நடுவர்களின் கவனத்தை ஈர்த்தனர். இன்று குன்னூர் வெலிங்டன் பாரக்ஸில் பிளாக் பிரிட்ஜ் பகுதியில் இருந்து
BMRC வரை கோப்பையுடன் ஊர்வலமாக சென்றனர். ராணுவ வீரர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கமாண்டன்ட் கிருஷ்ணநேந்துதாஸ் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் வெற்றி பெற்ற படைப்பிரிவுக்கு பாராட்டு தெரிவித்தனர்.